தருமபுரி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு வெப்பம் சுட்டெரிக்கும். ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்த வானிலை மையம். குளுகுளு சீசனை அனுபவிக்க உதகை சென்ற சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். கத்திரி வெயில் தொடங்கிய நிலையில் உதகையிலும் அதிகரித்த வெப்பநிலை. ஊட்டி இது நாங்கள் நிறைய தடவை வந்திருக்கோம். கம்பேரிட்டிவ் டு அதர் டைம்லாம் இந்த டைம் கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. ஸோ ரோஸ் கார்டனில் ரோசஸும் கொஞ்சம் இதுதான் முன்ன மாதிரி இல்லை. பட் எனிவே நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணுறோம். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பு. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கண்ணாடி மாளிகையை வியந்து ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். ஏற்காடு சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் வழங்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அரசு பேருந்துகளின் நிலையும் மோசமான நிலையில் இருப்பதாகவும் பேட்டி. பழைய பேருந்துகளை வச்சு இயக்கவே முடியாது. ஏன்னா அந்த பேருந்துகள் அத்தனையுமே பழுதடைந்து விட்டது. அதுக்கு சரியான ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி ரிப்பேர் செய்யல. கோடை விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. விதிமீறும் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. கடலூர் அருகே சாலையை கடக்க முயன்ற இளைஞர் மீது மோதிய சரக்கு வாகனம். சுமார் 20 மீட்டர் தொலைவிற்கு பைக்கை இழுத்துச் சென்ற அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு 5 நிமிட இடைவெளியில் பேருந்து சேவை. சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்த நிலையில் அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. ஆந்திராவில் தேர்தல் விதிகளை மீறி அதிக அளவு பணத்தை எடுத்துச் சென்ற வியாபாரி சிக்கினார். சட்டையின் ரகசிய பாக்கெட்டுகளில் இருந்து லட்சக்கணக்கில் பணம் பறிமுதல். காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்ட நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் சடலமாக மீட்பு. திசையன்விளை அருகே வீட்டின் தோட்டத்தில் பாதி எரிந்த நிலையில் உடல் கண்டெடுப்பு. கோவை அருகே மேட்டுப்பாளையத்தில் சுற்றுலா வேன் கவிழ்ந்து சிறுவன் பலியான சம்பவம். அனுமதிக்கப்பட்டதை விட அதிக பயணிகளை ஏற்றிச் சென்ற வேன் ஓட்டுநர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு. மக்கள் தனக்காக பேசத் தொடங்கிவிட்டதால் கவிஞன் தன் குரலை தனித்துக் கொள்ள வேண்டும். இசையா மொழியா எது பெரியது என்ற வாதம் வலுத்து வரும் நிலையில் எக்ஸ் பக்கத்தில் வைரமுத்து பதிவு. மேற்கு வங்க ஆளுநருக்கு எதிரான பாலியல் புகாரை விசாரிக்க புலனாய்வு குழு அமைப்பு. கொல்கத்தா காவல்துறை துணை ஆணையர் தலைமையில் 8 பேர் கொண்ட குழு விசாரிக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சுங்கச்சாவடியில் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு கட்டை மீது மோதிய லாரி. லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய ஓட்டுநர். இளநிலை மருத்துவ படிப்புக்கு நாடு முழுவதும் நாளை நீட் நுழைவுத் தேர்வு. தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் பேர் உட்பட 24 லட்சம் பேர் தேர்வு எழுத உள்ளனர். ஆம் ஆத்மி கட்சியின் தேர்தல் பிரச்சார பாடலுக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அனுமதி. உண்மையை தோற்கடிக்க முடியாது என ஆம் ஆத்மி எம்எல்ஏ எக்ஸ் பக்கத்தில் கருத்து. அரசியலுக்கு வரும் எண்ணம் தற்போதைக்கு இல்லை என நடிகை ஜோதிகா பேட்டி. ஏன் வாக்களிக்கவில்லை என்ற கேள்விக்கு அது தனிநபர் உரிமை என்றும் விளக்கம். சில டைம்ஸ் you can be out station, சில டைம்ஸ் ஒரு வேலைக்கா we can be out, we can be sick. it's
it's, you know, it's like a private thing. Sometimes you're not always there in town. கோடை விடுமுறையொட்டி உதகைக்கு ஏராளமானோர் படையெடுத்துள்ள நிலையில் அங்கும் வெயில் சுட்டெரிப்பதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை விழாக்கள் களைகட்டும். அந்த வகையில் நடப்பாண்டும் வெப்பத்தை தணிக்கவும் விடுமுறையை கொண்டாடவும் ஏராளமான பொதுமக்கள் உதகைக்கு படையெடுக்கின்றனர். ஆனால் நடப்பாண்டு உதகையிலும் இயல்பை விட அதிக அளவில் வெப்பம் சுட்டெரிக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் சற்று ஏமாற்றம் அடைந்துள்ளனர். நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். ஊட்டி இது நாங்கள் நிறைய தடவை வந்திருக்கோம். கம்பேரிட்டிவ் டு அதர் டைம்லாம் இந்த டைம் கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. ஸோ ரோஸ் கார்டனில் ரோசஸும் கொஞ்சம் இதுதான் முன்ன மாதிரி இல்லை. பட் எனிவே நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணுறோம். வெயில் ஒருபுறம் இருந்தாலும் உதகை அரசு பூங்காவில் வரும் 10ஆம் தேதி முதல் ரோஜா கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனையொட்டி அங்கு கண்கவர் ரோஜாக்கள் பூத்து குலுங்குவது சுற்றுலா பயணிகளை சற்று ஆறுதல் படுத்தியுள்ளது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். இங்கே நேற்றுக்கெல்லாம் ரொம்ப சில்லுன்னு இருந்தது. இன்னைக்கு மழை பெஞ்சதுனால இன்னைக்கு கொஞ்சம் ஹாட்டாக இருக்கு. அதுதான் சுற்றுலா பயணிகளின் வருகையால் உதகையில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. இதனால் மாற்று பாதைகளை பயன்படுத்த காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் காயமடைந்தவர்களை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். கடந்த மாதம் 30ஆம் தேதி ஏற்காட்டிலிருந்து 60க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளுடன் சேலம் நோக்கி வந்த தனியார் பேருந்து ஒன்று ஏற்காடு மலைப்பாதையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 5 பேர் உயிரிழந்த நிலையில் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இவர்களில் 9 பேர் சேலம் அரசு மருத்துவமனையிலும் மேலும் 9 பேர் தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் விபத்தில் படுகாயமடைந்து சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இப்படிப்பட்ட நிலைமையில் தான் அரசு பேருந்து இன்றைக்கு இயங்கிட்டு இருக்கிறது. இது வருத்தப்படுகிறது. விடியா திமுக அரசு இன்றைக்கு மக்களிடத்தில் ஒரு பொய்யான செய்தி சொல்லி வர்றாங்க. புதிய பேருந்து வாங்கன்னு இது வரைக்கும் வாங்கவே இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 10 ஆண்டு காலம் 2011 2020 வரைக்கும் கிட்டத்தட்ட 14,500 பேருந்துகள் புதிய நாங்கள் வாங்கியிருக்கோம். அப்போது விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், சிறு காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று அவர் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியுள்ளார். இசை பெரிதா பாடல் வரி பெரிதா என்ற சர்ச்சையில் மக்கள் தனக்காக பேச தொடங்கிவிட்டதால் தனது குரலை தணித்துக் கொள்வதாக கவிஞர் வைரமுத்து சூசகமாக தெரிவித்துள்ளார். இசையமைப்பாளர் இளையராஜா மற்றும் கவிஞர் வைரமுத்து இடையிலான பனிப்போர் கடந்த சில நாட்களாக வார்த்தை மோதலாக மாறியுள்ளது. இசையும் கவிதையும் சேர்ந்தால்தான் பாடல் என்றும், அது இல்லை என்று சொல்பவர் அஞ்ஞானி என்றும் வைரமுத்து விமர்சித்தார். இதற்கு எதிர்வினையாற்றிய கங்கை அமரன் தனது சகோதரர் இளையராஜா பற்றி இனி வைரமுத்து வாய் திறந்தால் அதற்கான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்தார். இந்நிலையில் கவிஞர் வைரமுத்து தனக்கே உரிய பாணியில் கவிதை ஒன்றின் வாயிலாக எக்ஸ் பக்கத்தில் சூசகமாக பதிலளித்துள்ளார். குயில் கூவத் தொடங்கிவிட்டால் காடு தன் உரையாடலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று வைரமுத்து குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று மக்கள் தனக்காக பேச தொடங்கிவிட்டால் கவிஞன் தன் குரலை தணித்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அதுதான் தற்போது நடந்து கொண்டிருப்பதாகவும் வைரமுத்து சூசகமாக பதிவிட்டுள்ளார்.